ஹலோ ஃப்ரெண்ட், உங்கள் அனுமதியோடு உங்கள் இன்னர் சைல்டுக்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். பேசிக்கவா? ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். நோ இஷ்யூஸ். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் உங்கள் இன்னர் சைல்டுக்கிட்ட என்னை பேச அனுமதிச்சா போதும். ஓகே, தேங்க்யூ. ஹாய் குட்டி, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். உன்னை எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கல்ல, தேவையே இல்லாமல் ரொம்ப அழ வச்சுட்டாங்க. உனக்கு இதெல்லாம் நடந்திருக்கவே கூடாது, பட் ஸ்டில் நடந்துருச்சு. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குல்ல? ஐ நோ. உன்னை பத்திரமா பார்த்துப்பாங்கன்னு நீ நினச்ச எல்லாருமே உன்னை ரொம்ப நோகடிச்சிட்டாங்க. இட்ஸ் ஓகேப்பா, இட்ஸ் ஓகே. உனக்கு நடந்த மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்கும் நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஐம் ஸோ சாரி. பட் ஒரு உண்மையை நான் உனக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அது என்னென்னா, உன் மேலே எந்த தப்பும் இல்லை, நீ எந்த தப்பும் பண்ணலை. புரியுதா? உன் மேலே எந்த தப்பும் இல்லை. மற்றவங்க உன்னை மோசமாக நடத்துனதுக்கு நீ எந்த வகையிலையும் பொறுப்பில்லை. யாரோட அன்புக்கும் தகுதி இல்லாத ஆளாக போயிட்டோன்னு நினச்சி நீ உன்னையே குறைச்சி எடை போட்டுக்கிற, தெரியுமா? ஆனால் அது உண்மை கிடையாது. நீ எவ்வளோ சமத்து தெரியுமா? நீ ஒரு தேவதை, சிறகுகள் இல்லாத அழகான குட்டி தேவதை. உன்னோட மனசு அவ்வளோ அழகு. நீ செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ அழகு. உன்னை மாதிரி ஒரு ஸ்வீட் ஹார்ட்டோட அன்புக்கு அவங்கெல்லாம் தான் தகுதி இல்லாதவங்க. அதனால் உன்னை நீயே பாரமாக நினச்சிக்காத ப்ளீஸ். உன்னோட அடல்ட் செல்ஃப் மேலேயும் நீ இப்போது ரொம்ப கோபமாக இருக்கல்ல, ஆனால் அவங்க இப்போ உன்னை நினச்சி எவ்வளோ கவலைப்படுறாங்கன்னு தெரியுமா? மற்ற எல்லார் மேலேயும் கவனத்தை வச்சுட்டு உன்னை கவனிக்காமல் விட்டதை நினச்சி ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. உன்னோட தேவைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் போயிட்டதை நினச்சி ரொம்பவே மனசுடைஞ்சு போகிறாங்க. இப்போல்லாம் உன்னை பற்றி தான் அவங்க நிறைய யோசிக்கிறாங்க, தெரியுமா? அவங்க மேலே உனக்கு இருக்கிற கோபம் ரொம்ப நியாயமானது தான். ஆனால் அவங்க தெரிஞ்சே உன்னை கஷ்டப்படுத்தி இருப்பாங்களா? யோசிச்சு பாரு. ஏதோ அறியாமையினால் தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ உன்கிட்ட நிறைய சாரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்கள மன்னிச்சிடலாமா? இனிமேல் உனக்கு எந்த கஷ்டமும் வராமல் உன்னை அவங்க பத்திரமா பார்த்துப்பாங்க. உன்னை யாராவது காயப்படுத்தணும்னு யோசித்தாலே அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவாங்க. அவங்கள நல்லா திட்டி டிஷுன்னு சண்டை போட்டு அவங்கள துரத்தி அடிச்சிடுவாங்க. இனிமேல் லைஃப் லாங் உன்னை எந்த இடத்துலையும் அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இனிமேல் உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க எல்லாத்துலேயும். உனக்கு அப்புறம் தான் வேறு எதுவாக இருந்தாலும். சரியா? ஸோ இனிமேல் யாருக்காகவும் எதுக்காகவும் நீ பயப்படவே தேவையில்லை. நீயாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் செய்யலாம். இனிமேல் யாருமே உன்னை தடுக்க மாட்டாங்க. உன்னோட அடல்ட் செல்ஃபை நீ இனிமேல் முழுசாக நம்பலாம். ஓகேவா? நீ இந்த மாதிரி அழும்போதும் அழகாக தான் இருக்க, ஆனால் சிரிக்கும்போது இன்னும் அழகாக இருப்ப, தெரியுமா? அழறது தப்பில்லை, ஆனால் நீ அழறதுக்கான தேவையே இல்லாமல் போகணும். லைஃப்பில் நீ சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி நிறைய ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ் உருவாகணும். நீ எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். அன்போட மதிப்பு தெரியாதவங்கள பற்றி யோசித்து உன்னை நீயே வருத்திக்காத, சரியா? இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இவ்வளோ நேரம் நான் பேசினதையெல்லாம் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லு, சரியா? பாய் குட்டி, டாடா.